இப்போ நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்ட வெப்ல பயன்படுத்துறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் வெப் பீட்டால எப்படி நம்ம ஜாயின் பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் வெப்பை வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வாட்ஸ்அப் வெப்பை ஓபன் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் ஓபன் ஆயிடும். இந்த ப்ரொஃபைல் பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ரொஃபைல் பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியா வந்து பாருங்க ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் சொல்லிட்டு இருக்கோம். ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்கை கிளிக் பண்ணுங்க. ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்கை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க கடைசியா உங்களுக்கு ஜாயின் த பீட்டான்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நீங்க வந்து பீட்டால இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பீட்டால வந்து ஜாயின் பண்ணிப்போம். இப்போ இதை வந்து நான் எனபிள் வந்து பண்ணிக்கிறேன். டர்ன் ஆன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். நீங்க வந்து டர்ன் ஆன் வந்து கொடுத்துக்கோங்க. டர்ன் ஆன் கொடுத்தீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா ஜாயின் வந்து ஆயிடுவீங்க. இப்போ நீங்க வாட்ஸ்அப் வெப்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வாட்ஸ்அப் வெப்ல அப்டேட் பண்ணக்கூடிய அந்த புதிய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சீக்கிரமா கிடைச்சிரும். நீங்க வந்து பீட்டால இருக்கிறதுனால அந்த ஃபீச்சரை வந்து பாருங்க நீங்க வந்து ஈஸியா டெஸ்டிங் வந்து பண்ணலாம். புதிய ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும், கொடுத்துருவாங்க. இப்போ நீங்க வந்து வாட்ஸ்அப் வெப்ல ஜாயின் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வெப் வந்து சரியா ஒர்க் ஆகல, எதனா பக் இருக்கு, எனக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து சரியா வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு எதனா ஒரு இஷ்யூ இருந்தது, எதனா ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா மேல வந்து பாருங்க கான்டாக்ட் அஸ் சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ரிப்போர்ட் வந்து பண்ணலாம். நீங்க வந்து உங்களுக்கான பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க இதுல வந்து ஸ்டாப் சாட் சொல்லிட்டு இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு நீங்க சாட் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கான பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் இதை. இப்போ வந்து நம்ம பீட்டால ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் த பீட்டான்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம எனபிள் வந்து பண்ணிப்போம். இப்போ நான் வந்து இதை டர்ன் ஆன் வந்து நான் கொடுக்குறேன், எனபிள் வந்து கொடுக்குறேன். இப்போ எனபிள் கொடுக்கும்போது சக்சஸ்ஃபுல்லா வந்து பாருங்க எனபிள் ஆயிடும். எனபிள் ஆகிட்ட பிறகு வந்து பாருங்க கீழே பாட்டம்ல உங்களுடைய ப்ரொஃபைல் பக்கத்துல பீட்டான்னு சொல்லிட்டு வந்து பாருங்க இந்த இடத்துல வந்துடும். இப்போ பீட்டால் ஜாயின் பண்ணுறதுக்கான அறிகுறி தான் வந்து பாருங்க இங்க வந்து பீட்டான்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ நீங்க வந்து பேக் போயிட்டு நீங்க வந்து இப்போ நான் வந்து இந்த பேஜ் விட்டு டோட்டலா பேக் வந்துடுறேன் சாட் பேஜ்க்கு. இப்போ வந்துட்டு கூட நீங்க வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பீட்டா அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு அந்த பேஜுக்குள்ள போகும். இப்போ பீட்டா வந்து கிளிக் பண்றேன். இப்போ இது கிளிக் பண்ணும்போது பீட்டா வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஜ் வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு பீட்டா வேண்டாம், எனக்கு வந்து பீட்டா வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து மறுபடியும் டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா கூட டர்ன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பீட்டால ஜாயின் பண்ணதுல இருந்து உங்களுக்கு சரியா வாட்ஸ்அப் வெப் வந்து வேலை செய்யல, ஒர்க் ஆகல அப்படின்னா கூட நீங்க வந்து பீட்டா வந்து டர்ன் ஆஃப் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்க வந்து புதுசா வரக்கூடிய ஃபீச்சர்ஸை வந்து நீங்க எல்லாத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபர்ஸ்டா வந்து கொடுத்துருவாங்க. அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் நீங்க வந்து பாருங்க ஆன் பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மலா வந்து பாருங்க எப்பவும் போல யூஸ் ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.